ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்படி இருந்ததுன்னு. டே பயங்கரமாக அழுதுண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரியும் வெயிட் பண்ணிருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட படங்களில் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும் இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சம்வேர் எல்லா இடத்துலையுமே இலங்கை தமிழர்களும் அவங்களோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இந்த படத்துக்காக. அண்ட் சோமிதரன் சார், இந்த டீமுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து படம் தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தை வந்து கார்த்திகனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டார் சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே, சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன், ஸோ ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு, கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு, நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவர்கள், அந்த செவத்தில் மாட்டியிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படியே ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுவு இருந்தபோது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருந்தேன். லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அதை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அதை. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து மணிசாரோட டயலாக்ஸுக்கெலாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணிசாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. அந்த நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவேன். அந்த படம் முடிஞ்சதுலேருந்தே இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்தே ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம். வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸுகள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே
ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. ஏன்னா 80s நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90sலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிக ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம் அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்றைக்கி இருந்த ஒரு 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 போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையாகவும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட்டு இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் செல்வமணி சார்லாம் இந்த படத்தை பார்த்தோம். பார்த்து முடித்ததுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அதை பற்றி தான் வந்து கார்த்தி சொல்லிட்டே இருந்தார். நம்ம கார்த்தியும் நம்ம சந்தானம் அவங்களும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, நான் ஒரு அழகாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. ராஜமோகன்லேருந்து தொடங்கி பாலன், அப்புறம் மேயாதமான் அந்த டைரக்டரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப்பு இருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரெய்னான். அந்த டீம் பேர் மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ், எல்லாமே பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெய்லர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதம், அவங்களுக்கு வந்து நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிட்ஜாண்டி ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க. யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டைரக்டருடைய சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலு மகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசிதா சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரி தான், நீலீராக இருந்தாலும் சரி தான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி. பெரிய படம், சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம், எனக்கு படம். அந்த படம் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிங்கிறது தான் விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது. அந்த சோமேந்திரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயமாக நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களை லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து, முருகதாஸ்லேருந்து, செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தியேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போது மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதபதிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம். அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு போகிறத பற்றி. மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்போல்லாம் என்னென்னா சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த கதிர் போட்டாலே பயமாக இருக்கியா, நல்ல படம் மாதிரி தெரியுதுன்னு. சும்மா கிண்டலுக்காக நிறைய கதிர் போட்டு வர படங்களை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள்லாம் பேசுகிறோன்னே இவன் வந்துட்டாங்கப்பா எல்லாருமே நல்ல படம்னு வேறு சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க. உண்மையிலேயே நல்ல படம். வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ளே இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்க்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்க்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேரில் கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் 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 அந்த நிலத்தை அந்த பேங்க்கு பறிச்சுக்கும். அப்படி தான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்ட்டேருந்து பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913இல் இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் வந்து பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948இல் இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச மொதல் விஷயம், இராணுவத்தில் திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி, இது ரெண்டையும் கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக பாலஸ்தீன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது, ஆனால் தங்களால் முடிந்த சின்ன சின்ன கேமரா வச்சு கிட்டத்தட்ட 1940களிலேருந்தே குட்டி குட்டி குட்டியாக அழகான படங்கள் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள், கிட்டத்தட்ட துரந்தர் மாதிரி அந்த மாதிரியான படங்கள், இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் எடுக்கக்கூடிய குட்டி குட்டியான அழகான படங்கள், மனிதத்தை பேசுகிற, அன்பை பேசக்கூடிய அழகான படங்கள். இந்த இரண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஒரு கருத்தியல் வாரை வந்து அந்த நிலப்பரப்பில் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் அமெரிக்க குடியரசு உருவாகின போதும் இப்படி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஈரான் ஏராளமான திரைப்படங்களை உலகிற்கு தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்திலிருந்து தந்திருக்கு. ஆனால் உலகத்தின் மிக முக்கிய முன்னோடி மொழியாக சொல்லப்படுகிற தமிழிலிருந்து அப்படியான படங்கள் வரவே இல்லை. குறிப்பாக ஈழத்திலிருந்து. ஈழத்தின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க, உலகமே திரும்பி பார்த்த 50 ஆண்டுகால போராட்டம். யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. வேற எந்த இனத்திலாவது, வேற எந்த மொழியிலாவது இப்படி ஒரு நூலகம் எரிக்கப்பட்டிருந்தால் 100 படங்கள் வந்திருக்கும், 500 படங்கள் வந்திருக்கும். ஆனால் தமிழில் ஒரு படம் கூட வரல. அதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 காரணம். ஒன்று, தணிக்கை குழு அரசியல் காரணங்கள். இரண்டாவது, அடிப்படையிலேயே இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதி சிந்தனை. மூன்றாவது, இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை. ஸோ இதை தாண்டி ஈழத்திலிருந்து இவ்வளோ பெரிய போர் நடந்த ஈழத்திலிருந்து ஒரு படம் கூட வரலையே தமிழில், உலக அளவில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னை போன்ற, உங்களை போன்ற நிறைய பேருக்கு இருக்குது. அதை உடைக்கக்கூடிய முதல் படமாக நீலதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக சோமிதரனுக்கு நான் சொல்கிற நன்றி என்னென்னா, உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய போர் சூழலில்
ஈழ சினிமா என்ற ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கீங்க. ஏற்கனவே ஜான் மகேந்திரன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க குட்டி குட்டியாக. ஆனால் மாடர்ன் சினிமாவில் மிக முக்கியமாக மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட முதல் ஈழ சினிமான்னு நான் ஈழராவை சொல்லுவேன். அதுக்கு வந்து சோமிதரனுக்கு நன்றி. சோமிதரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, யாழ்ப்பாண நூலக எரிப்பை பற்றி அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்துலேருந்து தான் அவர் எனக்கு தெரியும். அதிலிருந்து மிக வலிமையாக தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் ஈழத்தை நான் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு தெரியும். அதன் உச்சமாக நீலிராவை எடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதனால் கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பேச வேண்டியதை வந்து எங்களை போன்ற படைப்பாளர்களின் கடமை. அதை நீங்கள் தோளில் தூக்கி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்கள் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் யுத்தத்தை பற்றி பேசுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்டேருந்து என்னை போன்றவர்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு. நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதியத்தை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சுருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விதைக்கலை அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுகிறது தான் அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த படம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லராக உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவாகவே சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சோமிதரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தூர்தர்ஷன் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டப்ப தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு சீரியல் வந்து ராமாயணம். ராமாயணம் இந்தியா முழுக்க ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் ராமாயணம் ஒளிபரப்புகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த நேரத்தை அவங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய தீ மாதிரி பரவுது. அப்படி பரவறப்ப தான் ராம ஜென்ம பூமியினுடைய அந்த குழு கிளம்பி ஒரு பெரிய கருத்தியலை விதைக்குது. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கருத்தியல் இன்னைக்கும் இந்தியா முழுக்க விதைக்கப்பட்டு இருக்கு. வெறுப்பு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், துரந்தர் ஆகட்டும், இந்தியா முழுக்க இப்படி ஒரு வெறுப்பை பரப்புகிற ஒரு பெரிய சூழலில் வெறுப்புக்கு எதிராக கவுண்டர் பண்ணுற ஒரு கலையை கையில் வைத்திருக்கிற இயக்குனர்கள் இந்தியாவிலே தமிழ் இயக்குனர்கள் மட்டும்தான் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றிமாறன் துவங்கி கார்த்திக் சுப்புராஜிலிருந்து ராஜமுருகன் வரைக்கும் இதை கவுண்டர் இந்தியாவில் இருக்கிற மொத்த சினிமாவுக்கு எதிராக ஒரு ஆர்ட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திக் சுப்புராஜன் ரொம்ப பிடிக்கும், இறைவி ரொம்ப பிடிக்கும், டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பொலிட்டிக்கலை சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்தியா முழுக்க ஆயுதமும் ரத்தமும் வெறுப்பும் ஏதோ காரணத்துக்காக கக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபிலிமை நான் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேண்டிய ஒரு பெரிய சூழலில் வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பு அரமண எழுக அப்படிங்கிற ஒரு படமாகத்தான் நான் வந்து சோமிதரன் இயக்கிய இந்த நீலிராவை பார்க்குறேன். நீலிரா பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீட்டில் என் பையன் கேட்டான், டாடி வார் வந்துருமா, லாக்டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃப் கேட்டாங்க, அடுத்த ஷூட்டிங்லாம் நடக்குமா, மொத்தமாக மூடிடுவாங்களா மொத்தமாக அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்க இருக்க போகிறோம்.
இந்த போருடைய மொத்த சூழலும் நம்ம ஊருக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகுது. அதை தவிர்க்கவே முடியாததாக இருக்கும். நேற்று ஒரு கதையாக நம்ம ஸ்ரீலங்கன் கதையிலிருந்து, முத்துங்கிலிருந்து, சோபாசக்தியிலிருந்து, சயந்தர்லேருந்து எல்லா கதை மூலியமாக போர் எப்படி நடக்குது அது ஒரு கதையாக பார்த்துக்கிட்டே இருப்போம். வார் சூழலில் துப்பாக்கி வெடித்து செதறதையும், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஓடுறதையும், கால் தனியாக விழுறதும், தலை தனியாக விழுறதையும் ஒரு படமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு போர் படத்தை கத்தி இல்லாமல், துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாமல், ஒரு மரணம் கூட நிகழாமல் சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, கலையினுடைய தீவிரம் என்பது. இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாமல் ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத சோமிதரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஒரு மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறத எத்தனை அற்புதமாக ஒருத்தன் முன்வைக்கிறாங்கிறப்ப தான் இவன் பெரிய ஆள்றா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் முடிகிறப்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா நம்மளுக்குள்ள ஒரு பதவியமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இது வெடிச்சிடலாம், இவங்க செத்துருவாங்க, இது நடந்துரும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்போ எனக்கு மனசு பதறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் கமர்ஷியல் பண்ணுற படத்தை பார்க்குற ஒரு டைரக்டரா, இந்த இடத்துல இது வெடிச்சிட போகுது, இந்த இடத்துல இது நடந்துட போகுது அப்படின்னு என் மனம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் தலையில் தட்டிக்கிட்டே இருந்தார் சோமிதரன். தம்பி இது இல்லை, தம்பி இது இல்லைடா, இது நடக்கலடா, இது நடக்கலடா, இது நடக்கலடான்ட்டு படம் முடிச்சு போகிறப்ப அந்த இந்திய இராணுவத்தினுடைய தலைவன் அவங்க அப்பாட்ட சாரி சொல்லுவான். அப்போ சொல்லுவார், போர் சூழல் நடக்கிற எல்லா இடத்துலையும் போய் இப்படி சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இந்த கேள்வி ஏதேச்சிகாரத்தை எதிர்த்து கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இவ்வளோ பெரிய கேள்வி. ஏதோ ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஏதோ ஏதேச்சக்காரத்தினோட ஒரு கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. பாருங்க, உலகமே அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கு. வெறுப்பின் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் வெறுப்பு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு படம் அவ்வளோ அழகாக முன்வைக்குது. இந்த படம் ஓர் இரவில் ஒரு வீட்டில் 2 மிலிட்ரிக்கு நடுவில் நடக்கிற ஒரு படம். எனக்கு இப்போ ஃபெஸ்டிவலில் பார்த்த ஆஸ்கார் நாமினியில் இருந்த சிராத்துங்கிற படம், இந்த படம் பார்க்கிறப்ப எனக்கு எந்த பதட்டம் தொட்டி கொண்டதோ அப்படி ஒரு பதட்டம் எனக்கு மீலியரா பார்க்கிறப்ப தொட்டி கொண்டது. எப்போ வெடிக்கும், எப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதட்டம் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு தடவை கார்த்திகேயன்ட்ட நான் கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன். உடனே அவர் சொன்னார், சார் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த படத்தில் என்ன ஹைட்டு, என்ன மிடில் பாயிண்ட்டு, என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு நிப்பாட்டி சொல்லிட்டே போங்கன்ட்டு. சார் அப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது. 20 மினிட்ஸ்க்குள்ள நிப்பாட்டினா ஏற்கனவே வெப் சீரிஸ்லாம் இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது சார், ஃபுல்லாக வேணால் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பகுப்பாய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஆனால் கார்த்திகேயனை சோமிதரன் அசரெடுத்திருக்காருன்னா இந்த திரைக்கதை மூலியமாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 20 மினிட்ஸ், ஒவ்வொரு செகண்டுக்கு முன்னாடியும் அதை அவ்வளோ அழகாக திரைக்கதையில் மிக அற்புதமான அவருடைய நுணுக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நான் அந்த வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வீட்டினுடைய தகப்பனாக இந்த படத்தில் பார்த்த ஒரு காட்சி தான் என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. குழந்தைங்க துப்பாக்கியோட ஹெலிகாப்டர் மோதுற அந்த காட்சியை வைத்து கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, துப்பாக்கி எடுத்து ஆக்ஷன் பண்ணுற எல்லாருக்கும் இந்த போர் சூழலினுடைய தீவிரத்தை, இல்லை ரத்தம் தெறிக்கிறதுனுடைய தீவிரத்தை, சண்டையினுடைய தீவிரத்தை, அந்த ஒரு காட்சி நம்மளுக்கு பதட்டத்தை உருவாக்கு. அந்த பதட்டம் தான் இந்த சினிமா தருகிற முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன். சோமிதரனை நான் ஆற தழுவிக்கொள்கிறேன். கார்த்தி சுப்புராஜுக்கும் இந்த மொத்த படக்குழுக்கும் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.